என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய என் குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைவரின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 26ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். மாற்றங்களை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து மகிழ்வீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி பெறுவதோடு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். எதையும் பிரம்மாண்டமாக செய்து என்று மனமகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை தொழிலில் செயல்படுத்தி வெற்றியை காணப்போகிறீர்கள். அதை துரிதமாகவும் துணிச்சலமாகவும் செய்து முடிப்பீர்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பெண்களால் சில விரயங்கள் ஏற்படும். ஆகவே பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள் ஆதாயத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மிதுனம், உங்களுடைய வாக்குத்தன்மை அதிகரிக்கும். வாக்குத்திறமையால் புதிய பொறுப்புகளை தேடிக்கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சு ஜாலத்தால் அதிகாரிகளை கவர்ந்து அவர்கள் ஆதரவை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பெண்களால் சில முன்னேற்றங்களையும் லாப வருமானங்களையும் பார்ப்பீர்கள். கடகம், இன்று வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே அவர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் அசட்டு துணிச்சலாகவோ அல்லது அவசரப்பட்டோ எந்த காரியத்தை செய்தாலும் அது பிரச்சனையில் முடியும் என்பதால் தெளிவாக திட்டமிட்டு நிதானமாக செய்வது நல்லது. நீண்ட நாட்களாக கணக்குகளை தணிக்கை செய்யாமல் வைத்திருந்தால் அதையெல்லாம் ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஆடிட்டிங்கில் மாட்டிக்கொள்வீர்கள். கணக்கு வழக்குகளை சரிவர பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் வருமானங்கள் நன்றாக இருக்கும். பெண்களால் சில முன்னேற்றங்கள் இருக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் ஆதரவு, அரசு வழி உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிம்மம், தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தெளிவாக திட்டமிட்டு இன்று காரியங்கள் நடத்துவது நல்லது. நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் உருவாக்கு சிந்தனைகள் மேலோங்கும். வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றத்தை தரும். அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று ஒத்திவைக்கவும். தொழிலில் தடை தாமதங்கள் ஏற்படும். எனவே புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னி, தொழிலில் பணிச்சுமை ஏற்படும். பணி அழுத்தம் ஏற்படும். எதிர்ப்புகள் கூடும். வேற்றுமொழி பேசுவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் சகோதர விரோதிகளாக மாறுவார்கள். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து சந்தோஷமாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள். அரசு விஷயத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டங்கள் நிறைவேறும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவரோடும் கவனம் கண்ணியமாக இருந்து கொள்வது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். துலாம்,
உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். வேற்றுமொழி பேசுவோர், வேற்றுமொழி மாநிலத்தவர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் என்று ஒத்திப்போடவும் பணிச்சுமை கூடும், பணி அழுத்தம் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை உள்ளூரில் புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத மற்றவர்கள் உங்களை அங்கீகரிப்பதை பார்த்து அவர்கள் மூக்கின் மேல் விரவில் வைப்பார்கள். வாயை பிளந்து அண்ணாந்து பார்ப்பார்கள். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் கைகூடும், அந்தஸ்து கூடும், மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உண்டாகும். பொறுப்புகள் இதனால் அதிகரிக்கும். அரசு விஷயத்தில் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. தனுசு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வளர்ச்சிக்கான மாற்றங்களை விரிவாக செய்கிறேன், பெரிதாக செய்கிறேன், பிரம்மாண்டமாக செய்கிறேன் என்று கையை சுட்டுக் கொள்ளாதீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். இறை வழிபாடு நன்மையை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். மகரம். குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து சேர்ந்தும் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளி ஆட்கள் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளால் பணி அழுத்தங்கள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் அதற்கேற்ற வேல்யூ, அதாவது பணமும் கிடைக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் இவை தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கிரகங்கள் சாதகமற்ற வகையில் இருப்பதால் பஞ்சாயத்து, ஜாமீன் கையெழுத்து போன்றவற்றை தவிர்க்கவும். கும்பம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் கூடினாலும் நண்பர்கள், சகோதரர் உதவியால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துறையுடன் விளையாட்டுக்காக கூட சீண்டரோ தீண்டரோ வேண்டாம். யதார்த்தமாக எப்பொழுதும் போல் பாசமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மீனம். தேவையற்ற பயணத்தை தவிர்க்கவும், தேவையற்ற கற்பனைகளை தவிர்க்கவும், உங்கள் மனதிற்கு பிடித்த காரியங்களை பிடித்தபடி செய்து மகிழுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைப்பதோடு உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பயிற்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு, பணவரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். அவர்களிடம் கவனமும் கண்டிப்பாகவும் கடந்து கொள்வது மிக முக்கியம். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதோடு இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.